ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான். அவன் நீதி நேர்மை மக்கள்கிட்ட அனுபவிச்சிருக்கிறது நல்ல அருளோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான். அப்போது ஒரு நாள் இவன் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். வேட்டையாட போன வழியில் போயிட்டு வேட்டையாடி விட்டு திரும்பி வாரான். இப்போ திரும்பி வரும்போது வழியில் ஒரு விறகு வெட்டி தலையில் ரொம்ப நிறைய சுமந்துக்கிட்டு அவனால் அந்த விறகெல்லாம் தூக்கிட்டு போக முடியல. அவ்வளவு தூரம் அவன் தள்ளாடிக்கிட்டு வரான். அந்த ஆளை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த ராஜா உடனே குதிரையை விட்டு கீழே இறங்கி, என்ன விறகு வெட்டி இது மாதிரி பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு வரீங்க, இவன் பிள்ளைங்களாம் இல்லையா, இந்த வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்படணுமா நீங்கள் அப்படின்னு கேட்க, எல்லாம் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ராசா, எல்லாம் அவங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்கவுங்க ஊரில் இருக்கிறாங்க. நானும் என் பொண்டாட்டி மட்டும் வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்பட்டு காட்டுக்கு வந்து விறகுலாம் வெட்டிக்கிட்டு போய் நான் இப்படி விற்று இப்போ பழச்சிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்ல. இப்போ ராஜா யோசனை பண்ணுறாரு, குதிரையை கொடுத்து போடலாமா அதை கொடுத்து போடலாமான்னு ஒரு யோசனை. இது எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லிவிட்டு இந்த காட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரு பெரிய சந்தன காடு இருந்துருக்குது. ஒவ்வொரு மரமுமே 1 லட்சம் 2 லட்சம் போகும். அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தன காட்டை அவருக்கு பேருக்கு எழுதி கொடுத்து விட்டார். எழுதி கொடுத்து விட்டு ராஜா அவர் பாட்டுக்கு தான தர்மத்தில் உயர்ந்த ஆளாக இருக்கிறதுனால அவர் பாட்டுக்கு அரண்மனைக்கு போயிட்டார். இப்படி வருஷம் போயிடுச்சு. வருஷம் போனதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் இதே மாதிரி இந்த ராஜா நகரவலம் போகிறாரு. நகரவலம் போகும்போது ராஜாவுக்கு வணக்கம் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவர் எய்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்தும் எல்லாரும் வணக்கம் வச்சு மரியாதை செலுத்துகிறாங்க ஊரில் உள்ளவங்கெல்லாம். இதை பார்த்தோன்னா அது பெரியவரை பார்த்து கூட இருந்தாங்கல்ல மந்திரிமார், அந்த சேவகர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து அந்த பெரியவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க, அவர் என்ன ஏதுன்னு கேட்போம், அவருக்கு என்ன இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூப்பிட்டு போனார். அரண்மனைக்கு கூப்பிட்டு போனோன்னே அங்கே அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாரு. பெரியவரும் இது மாதிரி உங்களால் தான் அரசரை இது மாதிரி எனக்கு மரியாதைலாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறாரு. என்னால் கிடச்சிச்சு, அவங்கள எனக்கு ஒன்றும் தெரியல, அடையாளம் தெரியலையா அப்படிங்கிறாரு. இல்லைங்க ராசா, நீங்கள் ஒரு நாள் காட்டுக்கு வந்தீங்க, நான் விறகு வெட்டிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்தேன், இது மாதிரி என்ன ஏதுன்னு கேட்கும், என் பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன், அப்போ சந்தன காட்டை எழுதி வச்சிங்க, அதெல்லாம் விற்று அதில் வர லாபத்தெல்லாம் நான் எனக்கே வச்சுக்கல, என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது போக மிச்சத்தை பூரா நான் ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், இது மாதிரி வைத்தியசாலை, இது மாதிரிலாம் கட்டி மக்களுக்கு இலவசமாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் என்னை பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ மரியாதை செய்கிறாங்க. நான் எனக்குன்னு எதையும் வச்சுக்கல, இப்போதைக்கு எல்லாமே மக்களுக்காகவே நான் பண்ணுறேன், சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கேட்டோன்னே ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம் போச்சு. நம்ம கொடுத்த சந்தன காடை வச்சு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிவிட்டாருன்னு சொல்லி தானத்தில் சேர்ந்தது இது மாதிரி இந்த காரியங்கள்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதை செஞ்சு அவருக்கு விருந்து படைச்சி அது மாதிரி அந்த அரசர் செஞ்சார்.